ஒரு சின்ன ஏன்னா எவ்வளோ வாட்டி தான் நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து வீட்டில் காசு கேட்குறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கசப்பான ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒய்ஃப் இருக்காங்க, அது ஒய்ஃப் அப்புறம் எப்படி பார்ப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம எப்படியாவது ஏதாவது காசு பண்ண அப்போ தான் நான் கச்சேரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். நான் சரண் யுகேந்திரன்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சு கச்சேரி பண்ணி அதில் வர அமௌண்ட்டு, அப்புறம் வந்து நிறைய கச்சேரிகள் தான் நடந்துட்டுருச்சு. அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி அதுலேருந்து வர்றது அப்போல்லாம் பெருசாக ஒன்றும் ஒரு ஃபுல் படம் நடித்தாலே 30,000 தான் வரும். அதுவே ஜாஸ்தி அந்த சமயத்தில். ஸோ பேசிக்காக வந்து ஃபைனான்ஷியலி வி ஹேட் டு கோ த்ரூ அ லாட். அதுக்கப்புறமா ஸ்லோவாக காட் வாஸ் கைண்ட் அண்ட் லாட் ஆஃப் குட் பிளெஸிங்ஸ் ஹேட். ஸோ ஐ குட் திரும்ப ஒன் பை ஒன்னாக வர முடிஞ்சது என்னால். பட் ஆனால் மைண்ட் வைஸ் எதுவுமே ஸோ எனக்கு என்னென்னா வந்து எனக்கு யூ கீப் யுவர் கூல். Yeah, I think that is why I'm being very normal all the time நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃபெயிலியரும் தலையில் ஏறாது, சக்ஸஸும் தலையில் ஏறாது. பிகாஸ் எனக்கு தெரியும் ரெண்டுமே நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் ஐவ் சீன் மை ஃபாதர்ஸ் பீக். அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி எவ்ரிபடிஸ் காட் மேலேன்னு ஒரு இடம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல் பீக் போனால் கண்டிப்பாக இறங்கி தான் ஆகணும். அதில் ப்ராப்ளி கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் திஸ் இஸ் அவர் லைஃப். அதுவும் சினிமாவில் இன்ட்ரெஸ்டிங் ஒரு அப்சர்வராக வெளியிலேருந்து பார்க்குறப்போ த கோட்ஸ் அவங்களுக்கும் ஸ்லம்ப் இருக்குது. கண்டிப்பா அவங்க அங்கே வர்றதுக்கும் ஸ்லம்ப் இருக்குது, வந்ததுக்கு அப்புறமும் ஸ்லம்ப். எல்லாருக்குமே அப்படி ஒரு கண்டிப்பா அது சில விதிவிலக்குகள் மட்டும்தான் சொல்லலாம். அது வந்து சில பேர் மட்டும்தான் வந்து அதுலேருந்து வந்து அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து அவங்கக்கிட்ட பேசினா தான் தெரியும் வாட் தேவனுக்குள்ள என்ன போச்சுங்கிறது வந்து ப்ராப்ளம் அவங்ககிட்ட பேசின அப்புறம் தான் தெரியும். வெளிலேருந்து இப்போ ஆஸ் அ ஆடியன்ஸாக நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது நம்ம தலைவரை சொல்லலாம், அவர் அங்கேயே தான் இருக்காரு. அவங்க மைண்ட்லேயும் அதான் இருக்கும். ஒரு ஹிட்டு ஃப்ளாப் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப் ஆகும்போது வந்து மனசு ரொம்ப வருத்தப்படும். இவ்வளோ உழைச்சிருக்கோம், படம் நம்ம எதிர்பார்க்க மாதிரி அவங்களோட பெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே அவங்க பெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன படமாக இருந்தாலும் ஓடாத படமாக எடுத்துக்கலாம். இப்போ என்னோட படங்களே எடுத்துக்கோங்க. ஓடாத படம் எடுத்துட்டோம்னா அதுலேயும் நாங்கள் 200% கொடுத்துருப்போம். அந்த நடிகர் வந்து அவரோட 200% கொடுத்துருப்பாரு. எல்லாரும் we would have believed that this would work. ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த வின்னிங் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லா படமும் இட்டு கொடுக்கலாம்ல. அது தெரியவே, அதுதான் சினிமாவோட ஒரு மேஜிக்னு சொல்கிறது. நீங்கள் நினச்சிங்க நான் சினிமாவை நான் ஆள்வேண்டா, நான் தாண்டா சினிமா அப்படின்னு எவனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சினிமா இஸ் தி மதர், சினிமா அதுதான் வந்து அது சொல்லணும். இவன் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது வந்து சினிமா ஹேஸ் டு டிசைட். இங்கே இருக்கிற பீப்புள் ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன் டிசைட் சே லைக் ஐ ஆம் தி நான் தான் இதுதான், நான் இப்படி தான் செய்வேன், நான் இனிமேல் நான் தான் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே சொல்ல முடியாது சினிமாவில். அது இப்படி சொன்னாங்கன்னா அவங்க ப்ராப்ளி என்ன சொல்கிறது, they will know their அவங்களுக்கு தெரிய வரும் என்ன காலம் சினிமா சொல்லி தரும்.